விஷயங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு 10 பேர் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க வந்து சம்பந்தப்பட்ட நேற்று அலங்காநல்லூரில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப சரியான விஷயம். இந்த கூட்டம் எக்காரணத்துக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் ஒரு முடிவு, அதாவது ஒரு சரியான முடிவு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது வரைக்கும் பிரியவே கூடாதுன்றது தான் என் கருத்து. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். இது வரைக்கும் எங்கள் போராட்டனால என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இறங்கி வந்திருக்கோன்னா எங்களோட உணர்வு வந்து தூண்டிவிட்ட மாதிரி இருக்குது. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு தான், பட் எல்லாருக்கும் கிராம மக்களுக்கெல்லாம் வீர விளையாட்டுன்னு தான் தோணுது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வீர விளையாட்டுக்காகவும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பேபிங்க பால் இல்லாமல் போயிடும், காளைகளே அழிஞ்சு போயிடுச்சுன்னா பசுமாடுக்கு எப்படி இனவரத்தி, அது நிறைய பேருக்கு தெரியல. நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு ஃப்யூச்சரில் நம்ம பால் கிடைக்காது, ஃபாரின் பால் வந்துச்சுன்னா என்னென்ன டிசீசஸ் வரும்னு தெரியாது. மெயின் நான் வந்தது ஜல்லிக்கட்டு மெயின் வேணும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளமே வரக்கூடாது. ஃபாரினோட கார்பரேட் உள்ள நுழையக்கூடாது இந்தியாவுக்குள்ள. இது கருத்து சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே தமிழுக்காக குரல் கொடுக்க வந்திருக்க இடமா தான் இதை நான் பார்க்குறேன். இதில் எந்த ஜாதியோ எந்த அரசியலோ எந்த ஒரு பிரிவினையோ எந்த ஊர்க்காரங்களோ அது எதுவுமே இல்லாமல் நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ், இந்த தமிழை வந்து வர வர ரொம்ப ஒடுக்க பார்க்குறாங்க. இது இந்த அளவுலையாவது இது நிறுத்தப்படணும். இவ்வளோ வருஷமாக சர்வசாதாரணமாக நடந்துட்டு வந்த ஜல்லிக்கட்டை, என்னுடைய பாரம்பரியத்தை நடத்துறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் அளவுக்கு இந்த கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கூடிய விரைவில் சும்மா இன்னும் பொங்கலுக்கு மட்டும் குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்கன்னு இந்த வாட்டி நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி விட்டு நம்மளுடைய நிறைய உரிமைகளை விட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பேர் இந்த மெரினா கடற்கரையை ஃபுல்லாகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அதிசீக்கிரமாக கவர்மெண்ட்டு இதை கொஞ்சம் முன்னிலை எடுத்து மக்களோட கோரிக்கையெல்லாம் எடுத்து வைக்கணும். சீக்கிரமாக ஜல்லிக்கட்டு இந்த தடையை நீக்கணும். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும். கைது பண்ண எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு லட்டி சார்ஜில் இறக்க போதா கூட சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிற்போம், கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். தமிழனா நிற்போம், நாங்கள் தமிழனா கண்டிப்பாக நிற்போம், எல்லாரும் நிற்போம். என்ன ஆனாலும் சரி, இங்கே வந்து 2 நாளில் முடிஞ்சிடும், 3 நாள் கழிச்சு ஓடி போயிடுவாங்க. அந்த கதையே மேலே கிடையாது. இல்லை, இதில் இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியிருக்குனாக்கா, இப்போ நம்ம காவேரி இஷ்யூ நடந்தப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு தண்ணி கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த கவர்மெண்ட்டும் சரி அந்த ஊர் மக்களும் சரி எல்லாருமே சேர்ந்து தர முடியாதுன்னு நிற்கிறாங்க. நம்மளுடைய அடிப்படை ஆதாரமான நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியல. நமக்குள்ளேயே எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய தமிழை மீட்டெடுக்கணுன்றது தான் என்னோட ஒரு வேண்டுதல், என்னுடைய ஒரு வேண்டுகோள். எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கான பண்பாடை நம்ம காப்பாற்றணும். இது கட்டாயமாக ஒரு எழுச்சியான ஒரு பண்பாடாக இருக்கும், நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவர் இன்னமும் ஒரு அறிக்கை வெளியிடல. என்னன்னா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கும், கூடி இருக்கும், என்ன ஆகுது ஏதாகுதுன்னு இல்லை, வெறும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஜேடியை பொறுத்த வரைக்கும் சின்னம்மாங்க என்னங்க சின்னம்மா ஏங்க இவ்வளோ பேர் இங்கே இருக்கோமேங்க, சும்மா வேலை வெட்டிலாமாங்க வந்திருக்காங்க. ஒருத்தங்க வேலை இருக்குங்க. சரிங்களா? ஆனால் இனிமேல் ஓட்டே போட மாட்டேன். உட்காரணும். யாரு செலிபிரிட்டி வராங்களோ செலிபிரிட்டி எல்லாம் உட்காரணுங்க. சும்மா வந்து ஹாய்ன்ட்டு போனா அது பிரச்சனை இல்லை. இங்க வந்து உட்காரணும். நாங்க இருக்கோம் காலைல 8 மணில இருந்து வந்து 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஹாய் அப்படின்னு ஒண்ணு இங்க கத்துறதுல அதெல்லாம் இல்லை. வந்து உட்காருங்களா நைட்டு ஃபுல்லா செலிபிரிட்டிஸ். நான் கேட்கறேன், வந்து உட்காருங்க. இங்க கூட உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க ஃபுல்லா. எங்க வரைக்கும் இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, ஆக்டர்ஸ் வராங்கன்ட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணுறதா உங்கள் டிஆர்பி ரேட்டுக்காக நாங்கள் இங்கே யாரும் வரல. எங்களோட கோரிக்கை நிறைவேறணும். சரிங்களா? இப்போ வந்திருக்க சேரனா நாங்கள் வெளில விட மாட்டோம். இது பேர் கலவரம் கிடையாது. நைட் ஃபுல்லாக உட்காரனா அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்காக வந்திருக்கான்னு. அப்படி வரல அடிதான் அவங்க. அது பேர் கலவரம் கிடையாது. பார்த்திபா வந்தார், மயில்சாமி வந்தார். சும்மா 1 மணி நேரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் வரீங்க. சீன் போகிறதுக்காக நாங்கள் இங்கே யாரும் வரல. கஷ்டப்படுறாங்க எல்லாரும். குழந்தைங்க சின்ன கிட்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க காலையிலேருந்து. எல்லாருக்காகவும் நாங்கள் இருக்கோம். நாளைக்கு நைட் ஃபுல்லாக இருப்போம் நாங்கள். சரிங்களா? இது எப்பவுமே தமிழனுக்காக. ஸோ இது வந்து முடிவு கிடையாது, இது ஆரம்பம் தான். இன்னும் விவசாயிகளுக்காக நாங்கள் கண்டிப்பாக இறங்குவோம். காவேரி நீருக்காக, அதாவது தமிழ் மக்களையே அவங்க வந்து கேவலமாக நினைக்கிறாங்க, ஒரு பயந்தவங்க அப்படின்னு. கர்நாடகக்காரங்க வந்து வன்முறையில் இறங்கினா தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து அமைதியாக இருந்தே சாதிப்போன்றது இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் இன்னும் மேலும் போராட தயாராக இருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பாடம். இதன் மூலமாக வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை போராடாமலே கொண்டு வரணும் அவங்க. ஸோ இதுதான் எங்களோட கோரிக்கை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நாங்கள் காமிக்கிறோம். கண்டிப்பாக இதை அவங்க கொண்டு வருவாங்க. இது இல்லாமல் மற்ற காவேரி விவசாயிகளோட உயிர் போகுது, அதை பல காரணங்கள் சொல்லி அவங்கள ஏமாத்துறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இல்லாட்டி இன்றைக்கி நம்ம இல்லை. நாளைக்கு நினச்சி பார்த்தா நம்மளே ஒரு இடம் கூட இல்லை.
நம்மளே உழுது சாப்பிடுற நிலைமை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகுன்றது கொஞ்சம் எல்லாரும் சிந்திச்சாங்கன்னா எல்லாரும் இங்கே இருக்க நாங்கள் கொஞ்சம் பேருன்றது ஒரு 5000 பேர் 10000 பேர்ன்றது வேடிக்கை பார்க்குற மக்களும் இறங்கி வருவாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அவங்களும் வர காலம் வரும்ன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த போராட்டத்தில் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதர சகோதரருக்கும் தமிழர்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றி. ஆனால் நம்மளுடைய போராட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மினிஸ்டர்களும் நம்மளை இதுவரை பார்க்கவில்லை என்பது மிகவும் வேதனையாகவும் மிக வெட்கமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் எம்எல்ஏ எம்பிக்கு நிற்க ஒவ்வொருத்தரும் நம்மளிடத்திலே தெரு தெருவாக ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழன் ஒரு வீதியில் நின்று போராடும் போது எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இதுவரை நம்மளை பார்க்கவில்லை. ஆகையால் இந்த போராட்டம் அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் அனைத்து எம்பிக்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கே இந்த போராட்டத்தை அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டுக்குள் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். இது தமிழரின் வீர விளையாட்டு, தமிழரின் ஒரு மானம். இது தமிழர் வீர விளையாட்டை தாண்டி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்மளுடைய கோழி ஆடு அழிச்சது போல இன்றைக்கு மாட்டையும் அழிக்க இந்த சதி திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது மத்திய மாநில அரசுகள் மனசு வச்சா சிம்பிளா 2 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயம். பண மதிப்பு விஷயத்துல மோடி அரசாங்கம் இவ்வளோ பெரிய விஷயத்த சும்மா சிம்பிளா முடிச்சாங்க. ஆனா இந்த விஷயத்துல 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயத்த இதை இத்தனை வருஷமா இழுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. ஒரு தமிழான நான் முதல்ல இந்த போராட்டத்துக்கு தலைவணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மீடியாஸ்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பெரிய டேம்பரிங் சொல்லுவேன். எங்களோட உரிமை வேணும். எங்களுக்கு எப்பவுமே 2 வருஷம் நாங்கள் தவற விட்டு தான் தப்பாக போச்சு. ஆரம்பத்தில் தடை செய்யும் போது நாங்கள் இதேமாரி பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. 2 வருஷம் நாங்கள் விட்டு தான் தப்பாக போச்சு. தவறான அரசியல்வாதிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். இனிமேல் அந்த இது விட மாட்டோம். இளைஞர்களை வச்சு இந்த போராட்டம் என்னைக்கு நிற்காது, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓட்டே போட மாட்டோம். கைதான இளைஞர்களை முதல்ல விடுவிக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு தீரணும். அது எக்காரம் மாற்றவும் முடியாது. இளைஞர்கள் அது வரைக்கும் செய்ய மாட்டாங்க. இப்படியேதான் போடலாம் போடலாமா எங்களுடைய பசங்க எங்க மாசு இதை விட இன்னும் அதிகமான மாசு வந்துகிட்டு இருக்கு. பார்க்கதான்